இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. தன்னை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்க, அது நண்பராகட்டும், ஒரு விரோதியாக இருக்கட்டும், ஒரு உறவாகட்டும், இவங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அவங்கள ஆதரித்து பிடிக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எப்பவுமே மகர ராசி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ராசி. பெருசாக பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி ஆளக்கூடியது சனி பகவான். சனி பகவான் எப்படி கோள்களிலேயே ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக நகரக்கூடிய ஒரு கோள் சனி கோள். அதனால தான் இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அவங்க விட்டு நான் டக்கு டக்குன்னு இறங்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் நிதானமாக அணுகக்கூடியவங்க. நில ராசி கொஞ்சம் வெகுளித்தன குணம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பாசமாகவும் அமையும், ரொம்ப ஒற்றுமையாக ஒரு அமையும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் அமையக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். அதையுமே வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் திருமணம் செய்யக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒற்றுமைக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. சரி, இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இவங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாகவே இந்த மகர ராசி என்பர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் போராடி தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பேர் அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடைசி காலத்தில் பிள்ளைகளை வச்சு காப்பாற்றக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் மன வேற்றுமை இந்த குழந்தைகளால் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் ஏற்படும், கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழில்னு பார்க்கும்போது நல்ல ஒரு தொழில் இவங்களுக்கு அமையறதுக்கு இவங்க கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொறியாளர் துறை, ஏற்றத்துறை, அதே மாதிரி பதிப்பாசிரியர் துறை, விஞ்ஞானம் சார்ந்த துறையில் அவங்களுக்கு அருமையாக தொழில் அமையும். இவங்க முயற்சி பண்ணணும், எதையுமே டக்குன்னு பெற முடியாது, கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக ஏதாவது பிரார்த்தனையாக ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா இங்கே செவ்வாய் உங்களுடைய ராசியில் 1ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் எந்த காரியெல்லாம் தடைபட்டு நினைச்சோ, எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலையோ, எந்த இடத்துல அந்த தலைமைத்துவம் கிடைக்காம போச்சோ அந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல தலைமை பதவி பறி போச்சோ அதே இடத்துல நின்று சாதிக்க போகிறீங்க. எதெல்லாம் தடையாக முடிஞ்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சக்தி உள்ள நபராக, எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் வர போகிறீங்க. என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எப்போவுமே உங்ககிட்ட இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறனால ஜெயிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் சொத்து வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஒரு மனையாவது நமக்காக வாங்கிடணும் நம்ம பேரில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போராடி இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய நிர்வாகத்திறன் இந்த காலகட்டத்தில் அந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு உச்சம் பெற்ற நபராக, ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் வர போறீங்க. இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் தலைமைத்துவம் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசியில் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் கும்ப ராசியில் அமரும் போது குடும்பம், செல்வம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு
நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆக்கப்பூர்வமான கிரக அமைப்பு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமை படிப்படியாக முன்னேறும். பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பணவரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது. குறிப்பாக இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அது கொஞ்சம் போராடி நிறைய இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், தடைகள் நிறைய வரும். அதெல்லாம் தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் எந்த தடையும் இருக்காது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பாக செயலாற்ற போகிறீங்க. அதனால் இந்த காலகட்டத்தோடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. சொல்ல காப்பாற்றுவீங்க. இந்த காலகட்டத்தில் சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன கோபம் தான் டக்கு டக்குன்னு வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப விஷயத்தை வெளிநபர்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இடைஞ்சலாகவும் பிரச்சனையாகவும் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் உங்களுடைய ராசியில் 1ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மாத இறுதியில் இந்த பிப்ரவரி மாத இறுதியில் கொஞ்சம் 2ஆம் வீட்டுக்கு மாற இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பேச்சில் ஒரு கணீர் இருக்கும், ஒரு தலைமைத்துவம் தெரியும், நியாயம் தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப மௌனமாக பொறுமையாக இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தைரியமாக எல்லா இடத்துலையும் பேசுவீங்க. அதனால் நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்கிறார். தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் இறங்குவீங்க. உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். குறுகிய பயணம் எங்கேயாவது செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியில் 2ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சூரியன் வந்து அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பாரம்பரியமான குடும்ப சொத்தில் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார், அதுவும் கும்பராசியில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ரொம்ப திறமைசாலிகளாகவும் ரொம்ப புத்திசாலிகளாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் தென்படுவீங்க. வணிகம் சார்ந்த தொழிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 6ஆம் வீட்டில் மிதுன ராசியில் செஞ்சிருக்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சமூக சேவையில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. கடன் தொல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 23 வரை உங்களுக்கு செவ்வாய் உச்சமாக உங்களுடைய ராசியில் 1ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அமோகமான வளர்ச்சியை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் கூட்டாக இருக்கிறவங்க கூட தனித்து ஒரு தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன பிரச்சனையை அப்பப்போ கொடுத்தாலும் கூட பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். சட்டம் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அப்பப்போ வந்தாலும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். உங்களுக்காக நிறைய பேர் வாதாடுவாங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறார். கூர்மையான விமர்சனங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வெற்றிக்கான திறவுகோல் இந்த காலகட்டத்தில் திறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ராஜதந்திரங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் பயன்படுத்துவீங்க. அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதி ரீதியாக பார்க்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் கும்பராசியில் பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தன யோகம் பெறப்போகிறீங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. அதுவும் திடீர் லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல திடீர்னு செலவுகளும் வரும். கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்போ வரும். ஏன்னா நெருப்பு கிரகம்
உங்களுடைய ராசியில் 1ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை, அமிலத்தன்மையினால் ஒரு சிலருக்கு பிரச்சனை, தோல் அரிப்பு சம்பந்தமான பிரச்சனை, இரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனை, பித்த நோய் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் வீட்டில் பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கும் போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால, ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் கூட்டுச்சேர்க்கையாக இருக்கிறதுனால வீட்டுக்கு விருந்தினர்கள் வரக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. உங்களுடைய ராசியில் செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொறுமை இல்லாமல் டக்கு டக்குன்னு கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகள் வரும்.